ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட் சைட் பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஊற வச்ச பட்டாணி, தக்காளி, கேரட், இஞ்சி பூண்டு, மிளகாய், 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். முதல்ல குக்கரில் பட்டாணியை போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டால் போதும். நைட்டு ஃபுல்லாக ஊறினதுனால நல்லா வெந்துடும். வேக வைக்கும்போது மஞ்சள் தூள், உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாய் எல்லாத்தையும் நம்ம அப்படியே பச்சையாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பட்டாணி. அப்புறம் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா அந்த பேஸ்ட்டு எண்ணெயிலேயே வதங்கணும். கொஞ்சம் மிக்ஸி அரைச்ச தண்ணியவும் சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சதை சேர்த்து தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சமாக, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிக்குது. இப்போது வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். வேக வச்ச பட்டாணி போடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்து கலக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்படி அரைச்சி சேர்க்கும்போது நல்ல ஒரு கிரேவி இதுக்கு வரும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மல்லிச்செடி போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அவ்வளோதான். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். கேரட் மட்டும் போட்டுக்கிறேன்.
இப்படியே கிரேவியாகவே நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேண்டானே சொல்ல மாட்டாங்க கிட்ஸ் எல்லாம். இப்போ நான் அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு கார்ன் பொரிச்சிக்க போகிறேன். எண்ணெய் சூடாகட்டும். கார்ன் சிப்ஸு, ஆனியன் சேர்த்து சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க. இதில் ஆனியன் போட்டுக்கிறேன். சிப்ஸும் போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஆசையாக கேட்பாங்க இன்னும் வேணும்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரோட் சைட் பட்டாணி சுண்டல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.